உதவிகளை வந்துட்டு பெற்றுக் கொடுக்கணுமே தவிர வந்துட்டு சின்ன சின்ன காரணங்களால் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது சம்மந்தமான ஒரு அறிவில்லாத காரணத்தால் வந்துட்டு இப்படியான தடைகளை வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரிதானே? இல்லை, இது எடுக்க வேண்டாம், இது மக்களை செஞ்சது, யூடியூப்ல எடுக்க வேண்டாம், தயவுசெய்து அளவுல வெளியே போகலாம். சுவிஸ் நாட்டில் இயங்கி வருகிற 10 மேனி அமைப்புகள், சுவிஸ் என்ற அமைப்பினர் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய நிறுவனத்தோடு இணைஞ்சு பலதரப்பட்ட உதவிகளை செய்திருக்கிறாங்க. அண்ணா நீங்கள் கதைக்கிறத ஒழுங்காக கேட்கும். வெளியில் போட்டு சொல்லக்கூடாது, சொல்லிட்டுனா உங்களுக்கு அதுதான் இல்லை என்ன தெரியுமா, இவங்க எடுத்து போட்டு சரி அதை பார்த்து தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பொறுத்த மட்டும் மிகவும் வறுமையின் கோட்டில் தான் வாழ்ந்து வருது. அவங்களுக்கு பார்க்கலாம் தெரியுமா நினைக்கிறேன். அப்போ இது இந்த உதவியை தந்தமைக்கு மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணமாக நீங்கள் எந்த ஒரு மாவட்டத்தில் தான் போய் கேட்டாலுமே வந்துட்டு ஒரு வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், இல்லாட்டி என்ன தான் உதவியாக இருந்தாலும் அதில் வந்துட்டு பெரும்பகுதி வந்துட்டு அவங்களுடைய புலம்பெயர் மக்கள் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. சார் தானே? இப்போ அவங்க இல்லையான்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய உதவிகள் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் சார் கருவிங்க, ஆனால் வந்தவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண பழங்க. நீங்கள்லாம் அண்ணா அது நீங்கள் அவங்கள்ட்ட காய்க்கணும், முறையாக காய்க்கணும். நாங்கள் எவ்வளோ வேலையை விட்டு வந்தோம், வேலை இல்லாம வரல இங்கே. சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டம் ரெட்பானா மாணிக்கபுரம் ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கிளிநொச்சி இரத்தினபுரம் பகுதியில் வந்துட்டு நாங்கள் நிவாரண வேலைகளை முடிச்சுட்டு வீட்டை போகும்போது ஒரு 8 மணி இருக்கும். ஸோ ஒரு 10 மணி அளவில் எனக்கு ஒரு கோல் வந்துச்சு. சார் தானே? ஒரு அண்ணா ஒரு காய்ச்சிருந்தார். தம்பியா கிருஷ்ணா, உன்னுடைய நம்பர் எடுக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு 100 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணியிருப்பேன். இப்போ தான் உன்னுடைய நம்பர் எனக்கு கிடைச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் சொல்லியிருந்தேன், அண்ணா அதுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன், சில டைமில் வந்துட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்படியே நடந்தது. சரி, நீங்கள் என்ன அலுவல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப அண்ணா சொல்லியிருந்தார், நாங்கள் அச்சுவேலி 10 மேனி உறவுகள்லேருந்து கதைக்கிறோம். சரி தானே? நாங்கள் நிறைய காலமாக வறுமையின்றி வாழ வைப்போம் அப்படின்ற ஒரு அமைப்பினூடாக நிறைய உதவிகளை செஞ்சு கொண்டு வரோம். இருந்தாலும் எந்த ஒரு மீடியாலையும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணதில்லை. ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசமான விருப்பம் எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த 10 மேனி உறவுகளில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்களுக்கு. சரி தானே? அதாவது கிருஷ்ணா மூலமாக இன்றைய வேலை திட்டம் ஒன்று பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிறாங்க. உங்களால் நாளைக்கு எங்களுக்காக நாள் ஒதுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்போ நாங்கள் இருந்தால் என்ன வேலை திட்டம் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ நாங்கள் செய்கிற அதே வேலை திட்டம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 14-15 லட்சத்துக்கிட்ட பெருமதியான நிவாரணம் கொடுக்க போகிறோம். குறிப்பாக இந்த விஸ்வமடு, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா இப்படியான பிரதேசங்களில் கொடுக்க போகிறோம். ஆனால் எல்லா இடமும் எங்களால் போக முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் இந்த ரெட்பானாவையும் முல்லைத்தீவையும் கவர் பண்ணலுமென்னு சொன்னால் எங்களுக்காண்டி இருக்கா கவர் பண்ணி தருவீங்களா நாளைக்கு மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஓகே நாங்கள் செய்யக்கூடிய அதே வேலையை அவங்களுமே செய்கிறாங்க அப்படின்ற வகையில் சந்தோஷம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுமே ஒரு பெரிய ஒரு நிறுவனம். சரி தானே? அப்போ எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், சரி என்ன பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்க நான் வரேன் அப்படின்றப்போ அந்த அண்ணா சொல்லியிருந்தார், இப்படி சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அவரால் உங்களோட கதைக்க விரும்புகிறார், இது சம்மந்தமாக நான் நம்பரை கொடுக்குறேன்னு அவர் எடுப்பார் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கொஞ்சம் இதில் அவர் அழைப்பை விடுவிச்சு சொல்லியிருந்தார், இப்படி கிருஷ்ணா உங்களோட வீடியோகள் எல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயருக்கு மேலே ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன். உண்மையிலே நல்ல சேவை செய்கிறீங்க. நான் பெருமைக்காண்டி சொல்லல, அவர் சொல்லியிருந்தார், எத்தனையோ சேனல் நான் பார்க்குறேன் தம்பி, ஆனால் உங்கள் மூலமாகத்தான் இந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம். தயவு செய்து நாளைக்கு ஒரு நாள் எங்களுக்காண்டி அலோகேட் பண்ணி நீங்கள் இதை செஞ்சு தருவீங்களா அப்படின்னு நான் கேட்டிருந்தார். அப்போ நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் செய்யக்கூடிய அதே பணியை நீங்கள் செய்கிறீங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். நாளைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு நிற்கணும்னு சொல்லுங்கள், அத்தனை மணிக்கு நான் அந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:30 நிற்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சரியாக 9:15 அளவில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியுமே சரியான மாதிரிக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் காரில் தான் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் சீலில் இடத்த இறக்கிட்டோம். இறக்கிற இடத்துல லைட்டாக புதஞ்சிட்டுது. அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து வேற ஒரு வீட்டை விட்டுட்டு அப்படியே நாங்கள் இவங்களோட பைக்கில் தான் ஏறி வந்தாங்க. ஏன்னு சொன்னால்
அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து வெள்ளம் நின்றுருக்குது. பார்த்திங்க சொன்னால் ஸ்டில் வந்து வெள்ளம் பாஞ்சு கொண்டு தான் இருக்குது. ஸோ அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் வந்து இந்த நிவாரணத்தை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 15 லட்சம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஸோ அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் வந்து இந்த நிவாரணத்தை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 15 லட்சம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு அதோட அக்குரேட்டான அமௌண்ட் எவ்வளவு, இதை வந்து இவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க, எப்படியான மக்களுக்கு வந்துட்டு இவங்களோட உதவிகள் போகுது அப்படின்ற டீட்டெயிலை நாங்கள் கண்டிப்பாக உள்ளுக்கு போயிட்டு அவங்களோட கலந்துரையாடி கேட்கலாம் சார் தானே. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துட்டு கிடைச்சிருக்கு சார் தானே. இன்னும் ஒரு உறவுகளோட வந்துட்டு புதுசாக சேர்ந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு சந்தோஷம். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எங்களுடைய மக்கள் வந்து கொண்டிருக்காங்க வந்துட்டு உள்ளுக்கு அதுக்கான வேலைகள் எல்லாம் வந்துட்டு நடந்து கொண்டிருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கியாச்சு. ஸோ இந்த மக்கள் வந்துருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. என்னக்கா என்ன சொன்னீங்க? என்ன போன் எடுத்தாலும் ஆன்சர் இல்லை. என்ன ஊருக்கு கண்டிக்க நிக்கிறேன்னுட்டு கண்டியில எடுத்து வந்துட்டு நீங்கள் எனக்கு எடுத்தீங்களா? எப்போ எடுத்தீங்க? ஒரு அங்கிள் எனக்கு நம்பர் வந்து. என்ன பேர் உங்களுக்கு? என்ன உதவியல் விளையாடுறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கோழிக்கூடா? ஜெர்மனிலேருந்து அங்கே அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த ஃபேஸ்புக்கில் தாண்டி நீங்கள் நம்பர் எடுத்தீங்களா? ரைட், ஓகே. இப்போ என்ன கனகாலத்துக்கு முன்னே எடுத்தீங்களே? கனகாலத்துக்கு முன்னே எடுத்தீங்களே எனக்கு கண்டியில் நீங்கள் இருக்கும்போது எனக்கு ரைட், ஓகே. ரெட் பானால நம்பரும் இருக்கு என்கிட்ட. ரைட், ஓகே. இங்கே அடுத்தாலும் ஆன்சர் இல்லை அந்த டைமில் நான் முல்லைத்தீவில் நிற்கல பார்ப்ப மாட்டீங்க. அவ்வளோத்தோட சரி. இல்லை நான் அந்த டைமில் முல்லைத்தீவில் நிற்கும் போது வந்துட்டு இங்கே நின்று நான் அப்போக்குள்ள வந்து இந்த ஏரியாலாம் செஞ்சேன். நாங்கள் அப்புறம் போனால் அப்புறம் நீங்கள் அடிச்சினீங்க. அதுக்கப்புறம் எனக்கு இங்கெல்லாம் வர கிடைக்கல. எனிவே நாங்கள் திரும்ப வந்தால் பார்ப்போம் சார் தானே. இப்போ நான் என்னடா தற்காலிக வீடு தான், ஹஸ்பண்ட் இல்லை, விட்டு பிரிஞ்சு ஒரு 3-3.5 வருஷம் ஆகுது. ஓகே. இவரும் இன்னொரு மகள் 2ஆம் ஆண்டு படிக்கிறா. அவரும் தான் வீடு ஒழுகுது. தற்காலிக வீடு தான். என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? வேலை வந்து இப்போ இல்லை. ஏன்டா எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. அதனால இப்போ வேலை இல்லை. முதல்ல என்ன வேலை செஞ்சீங்க? முதல் நான் ஜாழ்ப்பாணத்தில் வின்சன் கம்பெனின்னு சொல்லி கவுஸ் நர்ஸ்னா வேலை செஞ்சீங்களா? ஓகே, சரி. என்னண்டாக இப்போ நாங்கள் வந்த அலுவல் வேறு இந்த நிவாரண அலுவலாக தான் வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு இதை ஒருக்கா முடிச்சு போட்டு ஆறுதெல்லாம் கதைப்பேன் சார். நான் போய்க்குள்ளே இந்த கூப்பிட்றாங்க உங்களுக்கு தான். ரைட், ஓடி வரட்டும். அது சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து மாணிக்கபுரம் கிராம சேவையாளர் பிரிவு. ஸோ வந்து இது ஜிஎஸ் ஆஃபீஸ். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது சரி, அதானே. என்ன ஓகே அண்ணா? இல்லை, இது எடுக்க வேண்டாம். இது மக்களை செஞ்சது. யூடியூப்ல எடுக்க வேண்டாம். தயவு செய்து அளவுல வெளியே வேண்டாம். நானும் யூடியூப்ல எடுக்க வேண்டாம். யூடியூப்ல எடுத்து போடுறதுக்கு இது ஒன்றும் இல்லையே. மக்களை செஞ்சோம்ண்டு அப்புறம் நான் அங்கே சேட்டை எக்கு வாங்கணுண்டு மக்களை செஞ்ச போட்டோ மட்டும் எடுக்கிறது என்ன? நீங்க இது பண்ண வேண்டாம் அண்ணா. நீங்க கதைக்கிறத ஒழுங்கா கேட்கும். வெளியில போட்டு சொல்லக்கூடாது. சொல்லிட்டுனா நாங்கள் எவ்வளோ அலுவலை விட்டு வந்தாலும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? நீங்க சேர கருவிங்க. ஆனா வந்தவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண பழங்க. நீங்க எல்லாம் அண்ணா அது நீங்க அவங்கள்ட்ட கதைக்கணும், முறையா கதைக்கணும். நாங்க எவ்வளவு வேலையை விட்டு வந்தோம், வேலை இல்லா வரல இங்க. சரியா? இவங்க எடுத்து போட்டு சரி அதை பார்த்து தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இல்ல அவரு கதைக்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நீங்க அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இவரு சொல்லல அறிவிச்சாச்சு. நான் வருவோம் வீடியோ எடுப்போம்னு சொல்லி வேண்டாம். அவரை நீங்க அதில் நிற்கணும்னு சொல்லுங்க. அவர் அங்கே போயிட்டு அதுதான்
நாங்கள் பாட்டு சிவனை எங்கேயோ போயிருந்தாங்க சுவிஸ்லேருந்து அடித்து சொன்னோடையே வந்தேன் நான். ஒருத்தன் நன்கொடை செய்கிறது அவன் போடுறாரு தானே மற்றவன் உதவி செய்யலாம். அவங்க தங்கட அமைப்போட செய்கிறது அவங்க செய்கிறது. எடுத்து போட தானே வேணும் வாங்க நீங்க மெயின் காரணம் வந்து இதுல வந்து இருக்கிற இடங்களை வந்து படம் பிடிச்சி போட்டு இதை செய்யுது. சரியா, வெளிநாட்டுல இருக்காங்க இந்த இடங்களை தெரிவு செய்திருக்காங்க. என்ன காரணம்? அந்த இடத்துக்கு இவங்களுடைய சேனல்கள் தான் காரணம். சரியா, என்ன தெரியும் நியூஸ்கள் எல்லா டிஎஸ் மேக்கும் தெரியும். நாங்கள் பிரச்சனை இல்லைன்ட்டு சரி ஒரு குழம்பத்தை அவங்களுக்கு கொடுக்குறது தடப்படக்கூடாது. அவ்வளோங்க யாராலையும் விரும்பாதவங்களா அதில் தேவையில்லைண்ணா. எங்களுக்கு தேவை மக்களுக்கு உதவி. அதுதான் இல்லை. இப்போ இவ வந்து விரும்பாட்டி அது சரி ஓகே மக்களுக்கு உதவி. ஓகே அதில் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்களும் கூட இது சரி. எல்லாருக்குமே வந்து வணக்கம். சரி தானே வந்து இன்றைக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து எங்களுக்கு முதலாவது சந்தர்ப்பத்தை தந்த அந்த வறுமையின்றி வாழ வைப்போம் அமைப்புக்கும் அதே நேரம் வந்துட்டு அந்த 10 மேனி உறவுகள் சுவிஸ் அமைப்புக்கும் வந்துட்டு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். சரி தானே. சிலவில் இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு எங்களை பற்றி வந்து தெரியாமல் இருக்கலாம். அதனாடி தான் வந்து ஒரு சில பிரச்சனைகளுமே வருது. ஸோ வந்து நாங்கள் எங்கள் சம்மந்தமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து சொல்லிக்கொள்கிறோம். சரி தானே. இப்போ இந்த அமைப்புகளை மாதிரி தான் வந்து நாங்களுமே வந்து இப்போ இலங்கையிலேருந்து எல்லா இடமும் தமிழ் பகுதிகளில் செயற்பட்டு கொண்டு வரோம். சரி தானே. ஸோ வந்து நாங்கள் வீடியோ கவர் பண்ணுறதுன்ற மெயின் நோக்கமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுற டைமில் வந்துட்டு இன்னும் உலக மக்கள் நிறைய பேர் பார்த்து வந்துட்டு உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்களே தவிர யாரையும் அவமானப்படுத்தணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. அதை விட வந்துட்டு நாங்கள் வாழ்ந்துருக்கிற காலம் வந்துட்டு 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி. நாங்கள் வந்துட்டு 1960லேயோ 70லேயோ வந்துட்டு இப்போ வாழையில் இப்போ யாருக்குமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு முகத்தை காட்டுறதுக்கு வெக்கமன்ற ஒரு காலப்பகுதியிலையும் நாங்கள் வந்துட்டு இல்லை. சார் தானே. அப்போ சந்தர்ப்பங்களை வந்துட்டு நாங்கள் பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வாழ கற்றுக்கொள்ளணும். இப்போ எங்களுடைய இலங்கை இருக்கிற நிலைமையில் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு அரசாங்கத்தால் எல்லா உதவிகளும் வந்துட்டு செய்யக்கூடிய நிலைமையில இல்லை. இப்போ இப்படியான அமைப்புகள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறதால வந்துட்டு எத்தனையோ உறவுகளுக்கு வந்துட்டு உதவிகள் கிடைச்சி கொண்டு இருக்குதுன்னு. அப்போ வந்து நாங்கள் அதை இன்னும் ஊக்குவிச்சு வந்துட்டு பெற்றுக் கொடுக்கணுமே தவிர வந்து யாரும் அதை தடை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் கூட வந்துட்டு ஒரு நிறுவனத்தில் இல்லாட்டி ஒரு அரசாங்கத்தில் வந்துட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னால் வந்துட்டு சுயமாக முடிவெடுத்து இயங்க முடியாது. என்னுடைய மேலதிகாரியை கேட்டு தான் நான் எதுவும் செய்ய முடியும். இருந்தாலும் நான் வந்துட்டு இப்போ எங்களுடைய மக்களுக்காண்டி நான் கதைப்பேன். அப்படி டிஎஸ்ஓ இல்லாட்டி ஜிஏ இப்படி ஒரு உதவி கொண்டு வந்துருக்குது எனக்கு, அதை செய்யலாமா என்னென்ன மாதிரி இருக்கே பண்ணுறாங்க. எங்களுடைய மக்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உதவி தேவை, இதை பெற்றுக் கொடுக்கணும். நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. நான் போயிட்டு கண்ணூடாக பார்த்தேன் எல்லாரும் வந்துட்டு வெள்ளத்துக்குள்ளே தாண்டு போயிருக்கிறாங்க, தொழில் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அந்த உதவிகளை வந்துட்டு பெற்றுக் கொடுக்கணுமே தவிர வந்துட்டு சின்ன சின்ன காரணங்களால் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது சம்மந்தமான ஒரு அறிவில்லாத காரணத்தால் வந்துட்டு இப்படியான தடைகளை வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். சரி தானே. ஸோ வந்து இந்த இடத்துல நாங்கள் நிறைய டைம் எடுத்துக்கொள்ள விரும்பலை. நான் முதலே சொல்லியிருந்தேன் வந்து இந்த வறுமையின்றி வாழ வைப்பு அமைப்புகள் வந்து இப்போ இங்கே வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வந்துட்டு நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு வராங்க. ஸோ இந்த அமைப்பு சார்பாக வந்துட்டு இப்போ அண்ணா வந்துட்டு ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு கூறுவேன். சார் தானே. நன்றி அண்ணா. மற்றது உலக வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வறுமையின்றி வாழைப்பு நிறுவனம் சார்ந்த அன்பான பணிவான வணக்கங்களை வெளியிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய நிறுவனமானது இலங்கையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இலங்கையிலே பதிவு செய்யப்பட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வசித்து வருகிற தமிழ் மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் முகமாக கல்வியான செயல்பாடுகள் மற்றும் ஒரு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவற்றை இனங்கண்டு நாங்கள் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக செய்து வருகிறோம். இதனுடைய ஒரு அங்கமாகத்தான் எங்களுடைய இந்த வெள்ள நிவாரணம் வழங்குகிற செயல்பாடு இருக்குது. அப்போ இந்த வெள்ள நிவாரணம் வழங்குறதுக்கான நிதியை வந்து
சுவிஸ் நாட்டில் இயங்கி வருகிற 10 மேனி அமைப்புகள் சுவிஸ் என்ற அமைப்பினர் வந்து ஒவ்வொரு முறையும் எங்களுடைய நிறுவனத்தோட இணைஞ்சு பலதரப்பட்ட உதவிகளை செய்திருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல, கொரோனா டைம்ல எல்லாம் பெருந்தொகையான பணங்களை திரட்டி எங்களுக்கு அனுப்பியிருந்தவங்க. அப்போ அதை நாங்கள் இங்கே நிவாரணங்களாக கொடுத்துருந்தோம். அதை விட இருக்கிற 10 மேனி உறவுகள் இருக்கிற ஆக்கள் வந்து என்ன செய்யறோம்னு சொன்னால், தங்களோட குடும்பங்களில் நடைபெற நிகழ்வுகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு பிறந்தநாள் நிகழ்வுண்டா இங்கே தாயகத்தில் இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வாரம் வழங்குறது, பிள்ளைகளை பொறுப்படுத்தி கட்டல் உபகரணங்கள் வழங்குறது, மற்றது என்னன்னு சொல்றது, இப்போ பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிற தாய்மாருக்கு பென்ஷன் காசு கொடுக்குறது, பலதரப்பட்ட உதவிகளை வந்து 10 மேனி உறவுகள் எங்களுடைய வறுமையின்றி வாழைப்பு நிறுவனத்தினூடாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் வந்து 10 மேனி உறவுகளுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த விதமான விளம்பரத்தையும் அவங்க விரும்புறதில்லை. என்ற நிறைய உதவி செய்திருக்கிறாங்க. ஒரு காலமும் அவங்க தங்களை விளம்பரப்படுத்துங்க, எங்களை 10 மேனி உறவுகளோட பேர் வரணும் விளம்பரப்படுத்துங்கன்னா அவங்க எந்த விதத்திலையும் கேட்டதில்லை. இதை நாங்களாக வந்து இந்த முறை அவங்களுடைய சேவையை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரணும், மற்றாக்களும் பார்க்கணும், மற்றாக்களும் 10 மேனி உறவுகளோட இணைஞ்சு செய்யணும்ன்றதுக்காக நாங்கள் இந்த முறை இந்த ஒரு முயற்சியை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், கையில் எடுத்திருக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு உதவி செஞ்ச இந்த எஸ்கே அண்ணா யூடியூப் சேனல் அவருக்கும் வந்து நாங்கள் இந்த வேலையில் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட இன்னும் இப்போ என்ன சொன்ன, இதை ஒரு ஆரம்பகட்ட உதவியாக தான் எங்களுக்கு இதை அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் பல நாடுகள்ல இருந்து என்ன செய்கிறாங்க, இப்போ எங்களுக்கு இந்த 10 மேனி உறவுகள் என்று மட்டும் இல்லை, பல புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிற எல்லா தமிழர்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. உதாரணமாக பார்த்து ஆஸ்திரேலியா இருக்கட்டும், எல்லா நாடுகளில் இலங்கை வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து இருக்கிற அனைத்து தமிழர்களும் வந்து எங்களுடைய நிறுவனத்தின் ஊடாக எல்லா உதவியும் செய்திருக்கிறாங்க. வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், நாங்கள் யாரையும் குறை சொல்லாத அளவுக்கு எங்கள் மீது நம்பிக்கை வைத்து நிறைய பணங்களை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஒரு 4 பேர், அதாவது சுவிஸில் இருக்கிற சிங்கப்பூர் அண்ணா அன்பண்ணான்னு சொல்லி 2 பேர், அடுத்தது வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு விமலண்ணான்னு சொல்லி, பிரான்ஸில் கோவியண்ணான்னு சொல்லி, இவங்க 4 பேரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு உன்னத நோக்கத்தோட இந்த நிறுவனத்தை தங்கட காசுகளை போட்டு இதை ஆரம்பித்து வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள்கிட்ட இப்படி அமைப்புகள்கிட்ட காசுகளை வேண்டி அதை ஒருங்கிணைச்சு இதை எங்களுக்கு அனுப்பி வச்சு இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்களோட மக்களுக்காக இப்படி ஒரு அமைப்பை நிறுவி இந்த வேலையை செய்கிற அந்த 4 பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இன்றைய நாளில் இதை வந்து எங்களுடைய வேலை திட்டத்தை சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுவதற்கு வந்து இந்த நாளில் கலந்து கொண்ட சௌரன் அவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய நிறுவனம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான இந்த வீடியோக்களை பார்க்குற புலம்பெயர் தேச உறவுகளே, பலதரப்பட்ட மக்கள் இன்னும் கஷ்டத்தோடும் என்னன்னு சொல்ல, ஒரு இயலாமையோடும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. இந்த காணொலிகளை பார்க்குறவங்க நீங்கள் சரி, எங்களுடைய நிறுவனங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற டிரெக்டர்மாரை தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என நாங்கள் இந்த நேரத்தில் உங்களை பணிமேன்மையோட கேட்டுக்கொள்றதோட இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த இந்த சேனலுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வறுமையின்றி வாழ வைப்போம் நிறுவனம். நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து ஒரு நல்ல ஒரு உரை ஒன்று ஆட்டியிருந்தார். உண்மையிலே வந்துட்டு இப்போ எங்களுடைய வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்த புலம்பெயர் உறவுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தாய மக்கள் வந்துட்டு நிறைய துன்பத்துக்கு உள்ளாவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்துட்டு ஒரு விளக்கை மாதிரி வந்துட்டு செயற்பட்டு இருக்காங்க. உதாரணமாக நீங்கள் எந்த ஒரு மாவட்டத்தில் தான் போய் கேட்டாலுமே வந்துட்டு ஒரு வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், இல்லாட்டி என்ன தான் உதவியாக இருந்தாலும் அதில் வந்துட்டு பெரும்பகுதி வந்துட்டு எங்களுடைய புலம்பெயர் மக்கள் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. சார் தானே இப்போ அவங்க இல்லையான்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய உதவிகள் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்காது. அது வந்துட்டு பல பேர்களில் வந்துட்டு செயற்பட்டு கொண்டிருக்காங்க. சார் தானே உதாரணமாக வந்துட்டு இந்த 10 மேனி உறவுகள் மாதிரி இன்னும் நிறைய அமைப்புகள் வந்துட்டு உருவாகி செஞ்சு கொண்டு வராங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தனிப்பட்ட நபர்கள் கூட வந்துட்டு எங்கள் மூலமாக வந்துட்டு நிறைய காரியங்களை செஞ்சு கொண்டு வராங்க. இப்போ உதாரணமாக வந்துட்டு நாங்கள் கண்டாவளையில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்கூலில் போயிட்டு வந்துட்டு இந்த வெள்ள நிவாரணம் கொடுத்தனாங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நிவாரணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு தாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிக்கு புலம்பெயர் உறவுகள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நாங்கள் வந்துட்டு அந்த கண்டாவளையில் வந்து அந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்ய விட்டுருந்தா நாங்கள் அதோடைய வந்துட்டு அந்த உதவி திட்டங்களை நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு போதுமான நிதி இல்லாத ஒரு காரணத்தால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே நாங்கள் வந்து ஒரு லாப நோக்கத்தோடு செயற்படுறதே இல்லை. அண்ணாக்களுக்கு கூட தெரியும் வந்துட்டு நாங்கள் இப்போ இன்றைக்கு இந்த இடத்துக்கு வரோம்னு சொன்னால் நாங்கள் வந்து எனக்கு நீங்கள் இவ்வளோ காசு தரணும், எனக்கு இவ்வளோ சம்பளம் தரணும்னு சொல்லி நாங்கள் எதுவுமே வந்து கேட்கல. காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு வந்துட்டு உதவி தேவை அப்படின்ற ஒரு நோக்கமாக கொண்டு தான் நாங்கள் நாங்கள். ஸோ இதை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும், அதுதான் முக்கியம். ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் வந்துட்டு எந்த ஒரு காரியங்களையும் நாங்கள் செயற்படுத்தி முன்னெடுத்து கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போயிருக்கிற காரணத்தால் நாங்கள் இதோடு வந்துட்டு முடிச்சு கொள்கிறோம். நாங்கள் நேரடியாக வழங்குற நிகழ்வுக்குள்ளே போவோமே. இப்போ நேம் லிஸ்ட்டை ஒவ்வொருத்தர் நேம் லிஸ்ட்டை என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் வந்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துடலாம். வரைக்கும் வாங்க நரிசனிங்க அண்ணன்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் பொதிகள் கொடுத்துள்ளது முடிஞ்சுது. இப்போ ஐயாவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பயனாளி தான். ஸோ நாங்கள் வந்து ஐயாவுக்கு கேட்போம் சரி தானே வந்து ஐயா வந்து என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க அந்த வெள்ளத்தால் அப்படின்னு சொல்லி. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர் ஐயாவுக்கு? என் பேர் மாடசாமி. குமாரசாமி. மாடசாமி. ஓகே. ஐயா எங்கே இருக்கிறீங்க? நான் மாணிக்கபுரத்தில் இருக்கிறேன். மாணிக்கபுரத்தில் இருக்கிறீங்க. ஓகே ஐயா சொல்லுங்கள், என்ன மாதிரி இந்த மழை வெள்ளத்தால் என்ன மாதிரி கூட இந்த மழை வெள்ளத்தை பொறுத்தவரையில் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரை அன்றாடம் கூலி வேலை செய்வார்கள் மக்கள். அப்போ இந்த மழை காலத்தால் அன்றாடம் வேலைக்கு போக முடியாத ஒரு கடுமையான சூழ்நிலை. இந்த நேரத்தில் மக்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க உணவுக்கு. ஆமாம். அந்த நாளாலும் தொழில் செய்து வாழ்கிற மக்கள் இந்த மழை காரணத்தால் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாத நிலையில் மிகவும் அன்றாடம் சாப்பாடுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு இந்த ஒரு சூழ்நிலையில் அது மட்டுமல்ல இப்போ இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் தாழ்வான நிலம் என்றதால் நீர் அடிக்க ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அதே நேரத்தில் தற்காலிக வீடுகள்லாம் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்ற கல்வீடுகளாக இருந்தாலும் கூட அந்த வீடை சுற்றி மண்கள் அரிச்சு இன்றைக்கு சில வீடுகளுடைய நிலத்தை எடுத்து பார்க்க போனாக்க வீடுகள்லேருந்து 3-4 அங்குலம் வரை நிலம் தண்ணியால் அடித்து போய் கொண்டு இருக்கு. தொடர்ந்து இப்படி வருமா இருந்தாக்க காலப்போக்கில் அந்த வீடுகள்லாம் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த தண்ணியில் வர்றதுக்கான சரியான வாய்க்கால்கள் இல்லை. நீங்கள் போய் பார்த்தா தெரியும், ரோட்டு வழியை போய் பார்க்குறது அது சரியான வாய்க்கால் இல்லாத ரோட்டும் அழிஞ்சு கொண்டு போகுது. அதில் தேங்கி நிற்கிறதால மற்ற காணிகள் ஊடாக வந்து எல்லா காணிகளையும் அடித்து கொண்டு போகுது. எந்த குளத்தண்ணி இங்கே மெயினாக பாதிப்பு ஏற்படுது? இதை குளம்னு சொல்லிக்க இங்கே விஸ்வமோடு உடையாகட்டு. ஆனால் நஞ்சுண்டாங்குளத்துலேருந்து வர்ற தண்ணி தான் மேய் வர்ற விட காட்டு பிரதேசம் என்றால் காட்டில் மழை பெய்யக்க அந்த தண்ணி எங்கும் போக முடியாத இங்கே தான் வரக்கூடிய வாய்ப்பு. ஓகே. அப்போ ஐயாண்ட வீடு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டது மழையால்? எந்த வீடை பொறுத்தவரையில் வீடு பாதிக்கப்படலை, ஆனால் மண் அடித்து கொண்டு போகுது. என்ன இப்போ ஐயா என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? நான் ஒரு சமூக சேவையாக இருந்தேன். நான் இப்போ ஒரு சமாதான நீதவனாக இருக்கிறேன். சமாதான நீதவனாக இருக்கிறீங்க. ஓகே. மற்றபடி நான் என்னுடைய தொழிலை பொறுத்தவரையில் சிங்களம் கற்பித்து கொண்டிருக்கேன். சிங்களம் கற்பித்து கொண்டிருக்கீங்க. அப்போ சிங்களம் நல்லா காய்ப்பீங்க? கைக்க தெரியாமல் அப்படி கற்பிக்கிறேன். சரி, ஓகே, சந்தோஷம். அப்போ சிங்களத்தில் ஒரு உரையாற்றி விடுங்க பாப்பா, ஆசையாட கேட்கணும். ஏண்டா இன்றைய தினம் வந்து இந்த ஒரு உதவியை செஞ்சதுக்கு நன்றி. මේ තත්ත්වයක ගංවතුරු වැස්ස නිසා මේ පළාතෙන් සිටින ජනතාව එදා වැඩට ගිහිල්ලා තමන්ගේ කෑම බීම සපයාගෙන හිටපු මේ දවස්වල එකපාරට එක දිගට මාසයක් විතර මේ වැස්ස හින්දා මිනිසුන්ට වැඩට යන්න මේ අපහසුතාවයක් ඇති වුණා. ඒ අනුව ඒ ගෙදර තත්ත්වයක තමයි බොහොම අමාරුතත්වයෙන් ජීවත් වෙන්නේ. ඒ වෙලාවේ දැන් වර්මයෙන්දි වාල ඒ සංවිධානය මගින් වර්තමානයේ උරවගස්සේ ඒ අනුව අපිට මේ 50 දෙනෙකුට මේ වියලි ආහාර ඒ කියන හාල් පිටිය වඩිලා තියෙන එක දැන් තියෙන තත්ත්වය ලොකු උදව්වක්. ඒ හින්දා අපේ ජනතාව වෙනුවෙන් ඒ සංවිධාන වලට අපේ ஸ்டூடியோ புத்தகமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ஐயா வந்து டிரான்ஸ்லேட்டராக இருக்கீங்க அப்படியா? இப்போ மொழி கற்பித்து கொண்டிருக்கீங்க. ஓகே, பெரிய விஷயம். உண்மையிலே வந்து நானும் ஓரளவு கதைப்பேன். ஆனால் வந்து ஐயா கதைச்சளவுக்கு வந்துட்டு அந்த பேச்சு வழக்கல் வந்து எனக்கு இயலாது. நல்ல ஒரு திறமையாக காய்க்கணும். எப்படி கற்றுக்கொண்டீங்க சிங்களம்? என்னுடைய பிறந்த ஊர் வந்து கண்டியா? அப்போ அங்கே நான் சிங்கள மக்கள். நீங்கள் சிங்களத்தில் நான் படித்தேன். நீங்கள் சின்ன வயசில் தமிழில்? ஓகே. ஆனால் அங்கே இப்போ இந்த பிரதேசத்தில் 2ஆம் மொழி சிங்களம் என்ற நிலைப்பாட்டில் இந்த பயிலுள்ள மக்களுக்கு கற்பிக்கிறீங்க. கற்பிக்க வேண்டும். என்ன மாதிரி நீங்கள் ஃபீஸ் எடுக்கிறீங்க ஐயா? ஃபீஸ் வந்து சாதாரணமாக டியூஷன் சென்டரில் வந்து எனக்கு கொடுக்குறது ஒரு சின்ன மற்றபடி நான் ப்ரைவேட்டாக எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிள்ளை சேர்ற அளவு பார்த்து எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கக்கூடிய வயசு. காரணம் எங்கள் எதிர்கால பிள்ளைகள் வந்து முன்னுக்கு போனேன். இப்போ கிட்டத்தட்ட என்னை படிக்க எல்லா பிள்ளைகளையும் குறைஞ்ச ஒரு 15-20 நாளில் படிக்கவும் கூட எஸ்எல் இருக்காங்க. யாரும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஓகே. என்னோட திறமையாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து 2 நாளில் புத்தகம் வாசிக்கக்கூடிய வாய்ப்பை பேசி கொடுக்குறேன். அது என்னென்று என்னால் சொல்லப்போயா, என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது. அது இல்லை, நோங்கள ஐயாட திறமை வந்துட்டு பார்க்க தெரியுது. நன்றி ஐயா. உண்மையிலே வந்து அருமையான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. மற்ற உங்களோட கதையை வந்துட்டு புலப்படுத்தி வந்து நீங்கள் ஒரு
ஒரு படித்தாளன்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச் அங்கே சரி தானே சந்தோஷம். உண்மையிலே வந்து ஐயா நல்ல மாதிரி ஒரு நன்றி சொல்லியிருந்தார். அப்போ சிங்களத்தில் நாங்கள் கதைக்க சொன்னதுக்கான காரணம் வந்துட்டு இருக்கா அவற்றை வாயால் வந்து அந்த சிங்கள வார்த்தைகளை கேட்கணும்னு சொல்லித்தான். நன்றி ஐயா. சரியா? ஓகே ஓகே சந்தோஷம். வணக்கம். இன்றைய நாளில் வந்து எங்களோட வறுமையின்றி வாழ்விப்பு நிறுவனூடாக சுவிஸ் 10 மில்லியன் யூரோக்களால் வழங்கப்பட்ட நிதியினூடாக முதலாவது கட்டமாக எங்களுடைய மாணிக்கபுரம் கிராமத்தில் மிகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களுக்கான நிவாரணங்கள் வழங்கி வைக்கின்றோம். அந்த வகையில் இதை பயன்பெற்ற பயனாளிகள் தங்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது, இந்த இன்றைய நாள் வழங்கப்பட்ட உணவுப் பொருட்கள் எவ்வாறு அவங்களுக்கு பயனாக அமைந்திருக்குது என்று ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் இங்கே எதிர்பார்க்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா எங்களோட மாணிக்கபுரம் கிராமத்திலே மிகவும் வறுமையின் கோட்டில் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதனூடாக வறுமையின்றி வாழ்வோம் நிறுவனத்தினூடாக 10 மினி உறவுகளால் சுவிஸ் நாட்டில் இருக்கிற அவையினால் நிவாரண உதவியில் வழங்கியமைக்கு எமது கிராம மக்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு உண்மையிலே ஒரு பிரயோசனமாக இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் தற்காலிக வீடுகளிலும் இருக்கிறோம். மாணிக்கபுரத்தை பொறுத்த மட்டும் மிகவும் வறுமையின் கோட்டில் தான் வாழ்ந்து வருகிறேன். உங்களுக்கு பார்க்கலாம் தெரியுமா நினைக்கிறேன். அப்போ இது இந்த உதவியை தந்தமைக்கு மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி ஈஸியாக விட வரையில அது நீங்கள் அவசரம் தான் திருப்ப சொல்லியிருக்கீங்க. அதை வந்து இப்போ இந்த மழை வெள்ளத்தால் வந்துட்டு என்ன மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்போ நார்மலாக இருக்கா இயல்பு வாழ்க்கை இப்போ சாதாரணமாக போறார்கள், போக இல்லாமல் இருக்கிறாங்க, என்ன விதமான கஷ்டங்களை எதிர்நோக்குறாங்க, குழந்தை பிள்ளைகள் என்ன விதமான கஷ்டங்களை எதிர்நோக்குறாங்க என்ற விஷயத்தை இப்போ உங்களோடாகத்தான் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வந்து ஒரு என்ஜாய் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம்ன்றதை விட நீங்கள் தான் அடிப்படைகளிலிருந்து வராங்க. அப்போ நீங்கள் உங்களோட தேவைகளை முன் வச்சுதான் இப்போ இதை மாதிரி இவங்கள் சனூடாக நிறைய மக்களுக்கு வந்து சென்றடையும். அப்போ இதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களோட நிலைமையை இதில் நீங்கள் தெரியப்படுத்துறீங்கன்ற நல்ல மணி நாங்கள் யோசிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் அதிகமாக வந்து குளத்தை ஆன்மிச்ச குடும்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஆற்றங்கரை உண்டு இருக்கிறபடியாக வந்து ஆற்றங்கரையை அண்மித்த கிராமத்து மக்கள் தான் கூடுதலாக இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் இருக்கிறபடியாக மீன் தொழிலுக்கு போகிற மக்கள் வந்து இதில் பெரும் விதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றது வந்து குழந்தை பிள்ளைகள், மற்றது கூலி தொழிலுக்கு அதிகமாக போகிறாக்கள் வந்து விவசாயம் செய்கிறாக்கள் இதுக்குள்ளே அதிகமாக இருக்கிறபடியாக விவசாயங்கள் வந்து வெள்ளாமை எல்லாம் அதிகமாக இங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. வெள்ள அழிவால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றது வந்து கூலி தொழிலுக்கு மேசன் தொழில் செய்கிற ஆக்களுக்கு எல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து அத்தியாவசிய பொருள் வந்து கண்டிப்பாக தேவையாக இருக்குது. இந்த மக்களுக்கு வந்து இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் வந்து கூலி வேலைகளுக்கு போகிறாங்க, விறகு கொத்துறாக்கள் பெற்றது அப்படியான தேவைகள் நிறைய செய்கிற ஆக்கள் வந்து இந்த கிராமத்தை மட்டும் வந்து நிறைய இருக்கிறபடியாக இந்த அத்தியாவசிய பொருள், அதாவது அரிசி, பருப்பு, சீனி, மா என்ற அந்த ஒரு அத்தியாவசிய பொருள் வந்து அன்றாட சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு உணவாக இருக்கிறபடியாக இந்த பொருள் வந்து இன்றைக்கு எங்களோட இந்த கிராமத்துக்கு கொடுத்தது வந்து ஒரு நிறைய பேர் பசியை வந்து போக்குறத விட நிறைய பேர் தொழிலால் போகாமல் அவையால் இந்த தடைப்பட்டு வறுமையில் இருக்கிறதுக்கு இந்த பொருள் வந்து அவைக்கு உகந்ததாக அமையக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு இப்போ உங்களோட குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இது என்ன மாதிரி உதவி இருக்குது இந்த நிவாரணம்? என்னை பொறுத்த வரையில் வந்து என்னுடைய அப்பா வந்து தோட்ட வேலை தான் செய்கிறார். அம்மா வந்து ஒரு வீட்டை தான் இருக்கிறா. மற்றது எனக்கு வந்து கணவர் இல்லாதவளை வந்து எனக்கும் சின்ன பிள்ளைகளை விட்டு வெளியால் போய் வேலை செய்கிறது சரியான கஷ்டம். உங்களுக்கு இப்போ உங்களோட குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இது என்ன மாதிரி உதவி இருக்குது இந்த நிவாரணம்? என்னை பொறுத்த வரையில் வந்து என்னுடைய அப்பா வந்து தோட்ட வேலை தான் செய்கிறார். அம்மா வந்து ஒரு வீட்டை தான் இருக்கிறா. மற்றது எனக்கு வந்து கணவர் இல்லாதவளை வந்து எனக்கும் சின்ன பிள்ளைகளை விட்டு வெளியால் போய் வேலை செய்கிறது சரியான கஷ்டம். எனக்கு இந்த அத்தியாவசிய பொருள் தந்ததால் உண்மையாகவே எனக்கு 3 நேர வேலை உணவுக்கு வந்து இது எனக்கு பெரும் விதத்தில் பயன்படும். ஓகே, சந்தோஷமாக்கா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்த ஒரு நிகழ்வு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு முடிவடைந்தது. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் கமக்கார அமைப்பு தலைவராக இருக்கார். ஸோ வந்து அண்ணா ஒரு சில கருத்துக்கள் சொல்லுவார். நாங்கள் அதோட வந்துட்டு வீடியோ முடிச்சு கொள்ளலாம். என்னென்று சொன்னால் இதில் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த திட்டம்ன்றது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு நிறைய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுது. கிராம மக்கள் எப்படி வேறு கிருஷ்ண அண்ணா வந்து உண்மையிலேயே எங்களுடைய பதிவு இதன்றதை எடுத்து வந்த நேரத்தில் சில மனஸ்தாபங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் அதை நாங்கள் எங்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில்
அவற்றை உதவி எங்கட கிராமத்துக்கு மென்மேலும் தேவை. அவரினுடைய வேலை திட்டம்ன்றது நாங்கள் கூடுதலாகவும் பார்வையிட்டு கொண்டு இருக்கின்றோம். அவருக்குரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர் மென்மேலும் எங்கட கிராமத்துக்கு இன்னும் பெற வேணும், பல உதவிகளை செய்ய வேணும். அவரினூடாக பல உதவி திட்டங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுன்ற நோக்கத்தோடு இருக்கின்றோம். ஆவலாக இருக்கிறோம். கிருஷ்ணான் என்ற விரைவை எங்களோட கிராமத்துக்கு ஆவலாக இருக்கின்றோம். ஓகே, சந்தோஷம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அண்ணா அப்புறம் ஒரு டீச்சரால் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு ப்ரீ ஸ்கூலில் ஒரு சில தேவைகள் இருக்குதான், பார்த்துட்டு போவோம் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கதையும் பார்த்துட்டு நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக முல்லைத்தீவுக்குள்ளே கிடப்போகிறோம். ஸோ அந்த வகையில் காலையில் இங்கே வரும்போது ஒரு சில மனஸ்தாபங்கள் இடம்பெற்றது. உண்மையிலே எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டுது. இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமாக முடிச்சிட்டோம். சொன்னால் இங்கே நின்ற இவர்கள் ஒரு தன்மையானவர்களும் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் இருந்தபடியாக நாங்கள் நல்ல மாதிரி நிறைவு செஞ்சிட்டோம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் வந்த உடனே ஒரு மூட் அவுட் தானே. எனிவே பரவாயில்லை. ஸோ இனிமேலும் இப்படியான பிரச்சனைகள் இந்த இல்லை, இது எங்களுக்கு நார்மல். போகிற இடங்களில் இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறது நார்மல் சார் தானே. இப்போ நான் அவ்வளோ தூரத்துக்கு கோச்ச காரணம் என்னன்னு சொன்னால், நான் இந்த இடத்துல நான் இதை அரேஞ்ச் பண்ணல நீங்களாக கூப்பிட்டு வந்த இடத்துல அவமானப்படுத்துகிறேன் போகக்கூடாது. சரி, ஓகே. அந்த வகையில் நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம் சார் தானே. இப்போ நாங்கள் நேரம் போடுறதால அந்த அடுத்த கட்டம் போக வேண்டியிருக்குது. ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.